இறைவனின் பலியில் இணைந்திட வருவோம். இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். இறைவனின் பலியில் இணைந்திட வருவோம். இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். துன்பமில்லை, துயரமில்லை, இறைவனின் உறவினிலே வாழ்வுண்டு, வழியுண்டு, இறைவனின் துணையினிலே. இறைவனின் பலியில் இணைந்திட வருவோம். இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த திருப்பலியானது பரஞ்சோதி, வெண்மதி, ராஜா, எஸ்டர் குடும்பங்களுக்காகவும் இதுவரை இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் கோல்டன் பிறந்தநாள் நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தொம்மை சில்வியா குடும்ப நலன் வேண்டியும் நல்ல உடல் சுகம் வேண்டியும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்புகளை திருப்பலியை தகுதியான உள்ளத்தோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்பார். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரரே உங்களிடமும் நான் கடவுள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. சகோதர சகோதரரை உங்களையும் நான் தலைவனைக்கு மன்னிப்பாஸ் பெற்றுக் கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாய் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராகிய இறைவா, இறையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையின் என்றே என்றென்றுமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போ
ஜெபிப்போமாக. பேரிரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, தாழ்ந்தோர் வறியோருடைய மிக சிறந்தவரான புனித கன்னிமரியாவை மீட்பரின் தாயாக தேர்ந்து கொண்டீர். அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உண்மையான நம்பிக்கையோடு பலி செலுத்தவும் மீட்பின் முழு எதிர்நோக்கினை உம்மில் கொண்டிருக்கவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என் உடன்படிக்கையை நீ மீறினதால் உன் அரசை கூறு கூறாக்குவோம். தாவீதின் பொருட்டு ஒரு கோத்திரத்தை உன் மகனுக்கு அளிப்போம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறைவசனம் 4-13 முடிய. அந்நாட்களில் சாலமோன் முதுமை அடைந்த போது அவருடைய மனைவியார் அவர் இதயத்தை வேற்று தெய்வங்களை பின்பற்றும்படி மாற்றிவிட்டனர். அதனால் அவர் உள்ளம் தம் தந்தை தாவீது உள்ளத்தை போல் கடவுளாகிய ஆண்டவருக்கு முற்றிலும் பணிந்திருக்கவில்லை. சாலமோன் சிதோனியாரின் தேவதையான அஸ்தரேத்தையும் அம்மோனியாரின் அருவருப்பான மில்கோமையும் வழிபடலானார். இவ்வாறு சாலமோன் ஆண்டவர் பார்வையில் தீயென பட்டதை செய்தார். தம் தந்தை தாவீது ஆண்டவரை முழுமையாக பின்பற்றியதை போன்று அவர் செய்யவில்லை. சாலமோன் எருசலேமுக்கு எதிரில் இருந்த மலையில் மோவாவின் பிரியரின் அருவருப்பான கோமோசுக்கும் அம்மோனியரின் அருவருப்பான மேலோக்கும் தொழுகை மேடுகளை கட்டினார். இப்படியே தங்கள் தெய்வங்களுக்கு தூபம் காட்டி பலியிடுவதற்காக வேற்று இனத்தரான தம் மனைவியர் எல்லோருக்கும் சாலமோன் இவ்வாறு செய்து கொடுத்தார். ஆண்டவர் சாலமோன் மீது சினமுற்றார். ஏனெனில் தமக்கு இருமுறை காட்சி எடுத்திருந்த இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரிடமிருந்து அவர் இதயம் விலகி சென்றது. வேற்று தெய்வங்களை பின்பற்ற வேண்டாம் என்று ஆண்டவர் அவருக்கு கட்டளையிட்டு இருந்தும் அக்கட்டளையை அவர் கடைபிடிக்கவில்லை. ஆகையால் ஆண்டவர் சாலமோனை நோக்கி, நான் உன்னோடு செய்த உடன்படிக்கையும் நான் உனக்கு விதித்த நியமங்களையும் மீறி நீ இவ்வாறு நடந்து கொண்டதால் உன் அரசை உன்னிடமிருந்து பறித்து அதை உன் பணியாளனுக்கு கொடுக்க போவது உறுதி. ஆயினும் உன் தந்தை தாவீதின் பொருட்டு உன் களத்தில் நான் இதை செய்ய மாட்டேன். உன் மகன் கையில் நின்று அதை பறித்து விடுவேன். ஆயினும் அரசு முழுவதையும் பறித்து விடாமல் என் அடியான் தாவீதின் பொருட்டு நான் தேர்ந்து கொண்ட எருசலேமின் பொருட்டும் ஒரு குலத்தை உன் மகனிடம் விட்டு வைப்பேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பக்கம் 30. இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என் உள்ளம் மகிழ்வு கொண்டது. அது ஏழிசையில் பாடுகின்றது. இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என் உள்ளம் மகிழ்வு கொண்டது. அது ஏழிசையில் பாடுகின்றது. நான் மீட்பளிக்கும் மகிழ்வு கொண்டேன். வான் வீட்டவரின் அழைப்பை கேட்டேன். நான் மீட்பளிக்கும் மகிழ்வு கொண்டேன். வான் வீட்டவரின் அழைப்பை கேட்டேன். பெற்ற பெரும் வாழ்வை பகிர்ந்து கொள்கவென்று பேசியவர் அனுப்பி வைத்தார். தன் ஆவியவர் உயிரும் தந்தார். இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என் உள்ளம் மகிழ்வு கொண்டது. அதை ஏழிசையில் பாடுகின்றது. வாழ்ந்திருப்போம் ஒரே சோதரன்
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 24 தொடங்கி 30 முடிய. மார்க் நற்செய்தி 7வது அதிகாரம் 24 முதல் 30 முடிய உள்ள உயிருள்ள வார்த்தைகள். இயேசு புறப்பட்டு தீர் பகுதிக்குள் சென்றார். அங்கே அவர் ஒரு வீட்டிற்குள் போனார். தாம் அங்கிருப்பது எவருக்கும் தெரியாதிருக்க வேண்டும் என்று விரும்பியும் அதை மறைக்க இயலவில்லை. உடனே பெண் ஒருவர் அவரை பற்றி கேள்விப்பட்டு உள்ளே வந்து அவர் காலில் விழுந்தார். அவருடைய மகளை தீயாவி பிடித்திருந்தது. அவர் ஒரு கிரேக்க பெண், சிறிய பெண்ணிசை இனத்தை சார்ந்தவர். அவர் தம் மகளிடமிருந்து பேயை ஓட்டிவிடுமாறு அவரை வேண்டினார். இயேசு அவரை பார்த்து, முதலில் பிள்ளைகள் வயிறார் உண்ணட்டும், பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையில்லை என்றார். அதற்கு அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் மேசையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை தின்னுமே என்று பதிலளித்தார். அப்பொழுது இயேசு அவரிடம், நீர் இப்படி சொன்னதால் போகலாம், பேய் உன் மகளை விட்டு நீங்கிற்று என்றார். அப்பெண் தம் வீடு திரும்பியதும் தம் பிள்ளை கட்டிலில் படுத்திருக்கிறதை பேய் ஓடிவிட்டதை கண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இனியவர்களே, முதல் வாசகத்தில் நாம் வாசி கேட்டோம். அதில் சாலமோன் அப்படின்னு சொல்லி ஒரு அரசர், அவரை பற்றி நாம் வாசி கேட்டோம். அதில் முதல்ல என்ன கம்ப்ளைண்ட் அவர் மேலே போடப்பட்டிருக்கிறது? ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்டாக யார் சொன்னார்? கைத்தட்டி பாராட்டு சொல்லுங்க. சூப்பர். முதல்ல என்னன்னா வேற்று தெய்வங்களை வழிபடுறது பற்றி சொல்லியிருக்கு. வேற்று தெய்வம்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? வேற்று தெய்வம்னா எப்படி? கடவுள் சொன்னார், நான் தான் தெய்வம், என்னை விட்டு உங்களுக்கு வேறு யாரும் இருக்க முடியாது சொன்னார். சரிங்களா? உங்களுக்கு புரியுது பார்த்தீங்களா? நான் தான் கடவுள், என்னை விட்டு வேற கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி கடவுள் சொன்னார். அப்படிதானா? நான் சொன்னா கடவுள் சொல்றாரா? கடவுள் ஏற்கனவே சொன்னது. இவங்க என்ன நினைச்சிட்டாங்க? இந்த கடவுளை மறந்து வேற கடவுளை போய் பார்க்க போயிட்டாங்க. அது சரியா தப்பா? கிறிஸ்தவத்தில் இருந்துட்டு இன்னொரு கடவுளை பார்க்கறது, அது என்பது மிகப்பெரிய தவறாக இருக்கிறது. நம்ம சமயத்தில் என்ன கத்தோலிக்கர்கள் என்ன செய்கிறார்கள்? இங்கேயும் வருவாங்க, வேற கோயிலுக்கு போவாங்க, அங்கேயும் எல்லா காரியங்களும் செய்வாங்க, அங்கேயும் பெரிய நின்றுட்டு போஸ் கொடுத்துட்டு ஜம்மன் வந்து நின்று வைப்பாங்க. இப்போ இது மிகப்பெரிய தவறு. அப்படிதானா? இப்போ சாலமோன் அரசர் காலத்திலிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் வேற்று தெய்வங்கள் நாடி போனது என்பது மிகப்பெரிய குற்றச்சாட்டாக வைக்கிறார். இன்னும் 10 கட்டளையில் முதல் கட்டளை என்னது? முதல் கட்டளை என்னது? நானே உன் கடவுள், என்னை தேட வேறு கடவுள் கிடையாது. அதான் அப்போ முதல்ல வைக்கிறது கடவுள் வைக்கிறது. அப்போ அதை தாண்டி போகும்போது என்ன ஆகுது? வேற்று தெய்வம். அப்போதான் கடவுள் ரொம்ப கோபப்படுறார். அவங்களுடைய சினம் என்பது அதிகமாக இருக்கு. நம்ம கத்தோலிக்க திருச்சியில் பார்க்கிற போது எங்கும் நன்மை வாங்கிடுவாங்க, அந்த கோயிலும் போயிடுவாங்க. அது மிகப்பெரிய தவறாக, மிகப்பெரிய குற்றமாக கடவுள் சொல்றார். அதுதான் ரொம்ப கோபப்படுறார். நீ அப்படி போயிட்ட, நான் எவ்வளவு சொன்னேன் உண்ட, எவ்வளவு என்ன சொன்னாரு? வேற தெய்வம் கிடையாதுப்பா, நான் உனக்கு அப்படின்னு சொல்லி படிச்சு சொன்னார். படிச்சு சொன்னதை இவங்க மறந்து வேறு தெய்வத்தை நாடி போகும்போது கடவுளுடைய சினை என்பது ரொம்ப பெருசாக இருக்கு. இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சியில் நிறைய செய்கிறார்கள். இங்கேயும் செல்லுவாங்க, நான் அங்கேயும் வரி கொடுக்கேன், அங்கேயும் வரி கொடுக்கேன், இங்கேயும் இருக்கேன், அங்கேயும் இருக்கேன். கேட்டால் என்ன சொல்லுவாங்க? எல்லா கடவுளும் ஒன்று தானே, எல்லா கடவுளும் ஒன்று தானே. நீங்கள் ஒரு பொதுநலவாதி மாதிரி பேசுவீங்க. ஆனால் கடவுள் என்ன சொல்கிறார்? அப்படி இல்லை, எங்கேனாலும் ஒரு இடத்துல சரியா இருக்கும். இப்போ அதை தாண்டி இது வந்து வேற சமயத்துக்கு போகிறது. இன்னொன்று இருக்கு, இங்கே இருந்துட்டு வேற சபைகள் போகிறது. வேற சபைக்கு போகிறது இருக்குங்களா? ஒரு வேன் கொண்டு வருவாங்க, மதியம் சாப்பாடு சொல்லுவாங்க, ஹல்லேலூயாம்பாங்க, அங்கே ஒரு கூட்டம் ஓடிடும். பார்த்தீங்களா?
அதுவும் தப்பு. அதுவுமே என்னது, இங்க இருக்கிற ஒரு கோட்பாடு அந்த கோட்பாடை விட்டு தாண்டி மறு இடத்துக்கு போகுது, அதுவுமே தவறு. அதுதானே, உங்களுக்கு சோறு வேணும்னா நம்ம சோறு போட்டுருவோம், உங்களுக்கு வேன் வேணும்னா வேன் அனுப்பிடுவோம், அப்படிதானே. இதை விட்டபடியே போயிடக்கூடாது. சில ஊர்களில் பாருங்க, ரொம்ப வைராக்கியமா நம்ம எல்லா இடமும் சேர்ந்துருக்க பிரச்சனைகள் பண்ணுறீங்க. நம்ம எல்லா மக்களும் சேர்ந்திருப்பது தவறில்லை, அது நல்லது. என்ன கடவுளை என்ன சொல்றாரு, சகோதர சகோதரி ஒருமித்து வாழ்வது எத்தனை நலம், அது தப்பு இல்லை. சில ஊர்களில் ஒரு குறிப்பிட்ட சமயம் தான் இருப்பாங்க, அவங்க வந்து போர்டு வச்சிருப்பாங்க. இன்னைக்கு கத்தோலிக்க சமய ஊரில் வச்சதில் பாருங்க, மற்ற பிற சமயம் சார்ந்து உள்ள நுழைய முடியாது, நீங்கள் போயிட்டு வாங்க நன்றி அப்படின்னு அனுப்பிடுவாங்க. சில என்ன சொல்லுவாங்க, எல்லாத்தையும் உள்ள விட்டுருவாங்க, வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி தண்ணியை கொடுத்து அவங்க உட்கார வச்சு அப்படி போயிடறாங்க. அப்போ அதை தான் கடவுள் என்ன செய்றார், வேற்று தெய்வ வழிபாடு என்பது நாட் அலோவ், அது அலோவ் கிடையாது. அப்படிதானா? யாருக்கெல்லாம் இன்னைக்கு புரிஞ்சிருக்கு? புரிஞ்சவங்களை கைக்கு போவோம், புரிஞ்ச மாதிரி நடிக்கிறவங்களாம் கைக்கு போவோம். சரியா? இப்போ அது வந்து ரொம்ப தவறு என்பதை கடவுள் சுட்டி காட்டுறார். நம்ம ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு பழக்க தோசையில் போயிட்டு இருக்கலாம், ஏற்கனவே ஒரு பழக்க தோசை போயிட்டு இருக்கலாம், அல்லது இந்த பொது நிலத்தில் பேசுகிற மாதிரி எல்லாமே கடவுள் தானே அப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதை வந்து கடவுள் விரும்பலை, அப்படிதானே? கடவுள் விரும்பலை. ஏன்னா அவர் சாலமோனுக்கு அவ்வளோ ஞானத்தை கொடுத்துட்டு சொல்லுவார், எப்போ நீ மாறி போயிட்ட, ட்ராக் மாறி போயிட்ட, நீ தப்பு அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்றார், கோவப்படுறாரு. சின்னமுட்டாள், ஆண்டவர் சின்னமுட்டாள் இருக்கு, அந்த வார்த்தை இருக்கலாமா? ஆண்டவர் சின்னமுட்டான்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த அளவுக்கு கடவுளுடைய கோபம் என்பது இருக்கிறது. இன்றைக்கு நம்ம உலகத்தில் பார்க்கும்போது இதே மாதிரி எண்ணங்கள் என்பது மாற்றப்பட வேண்டும். கடவுளை ஒரே கடவுள், அந்த கடவுள் நல்ல சிறப்பாக வரும், அதில் குறை வைக்கக்கூடாது. அதில் கோயிலுக்கு வருது, ஜவுக்கு வருது, அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு வந்து உள்ள பணிகளை செய்வது, அதில் குறை வைக்கக்கூடாது. அதான் என்ன சொல்கிறாங்க தமிழில் பழமொழி என்ன சொல்கிறாங்க, ஆற்றுல ஒரு கால் சரிப்பட்டு வராது, அது சரிப்பட்டு வருமா? ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் சரிப்பட்டு வருமா? நீங்களே சொல்கிறீங்க, அப்படிதானா? சரி, ஒரு சிலர் தெரிஞ்சு செய்யலாம், ஒரு சிலர் தெரியாமல் செய்யலாம், ரெண்டுமே நடக்கலாம். அப்போ இன்றைக்கு கடவுள் நமக்கு அறிவுறுத்துறார் பார்த்தீங்களா? இன்னைக்கு வந்து அறிவுறுத்தார், தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாமல் செஞ்சாலுமே கடவுள் நமக்கு என்ன சொல்கிறார், இல்லைப்பா நீ வந்து என்ன பின்பற்ற வந்துட்டா, இங்கேயும் போயிட்டு அங்கேயும் போயிட்டு சரிப்பட்டு வர. அதானா பைபிள் என்ன சொல்லுது, கடவுளுக்கு செல்வத்துக்கு பணிவிடை செய்ய முடியாது, ரெண்டு இடத்துக்கு செய்ய முடியாது, அதான் அந்த அர்த்தம். அப்போ இங்கே வந்து ரெண்டு இடத்துக்குமே செய்ய முடியாது. சரியா? இங்கே ஞானஸ்தானம் வாங்கிட்டியா, அங்கே இரு, அங்கே ஞானஸ்தானம் வாங்கிட்டியா, அங்கே இரு. அதே மாதிரி ஒரு முறையை சிறப்பாக கையாளும் என்பது ரொம்ப அழகு. அதனால திடீர்னு பார்ப்ப, நான் வந்து இவர் கிறிஸ்துவ தானே, பேர் அந்தோனி முத்துன்னு வச்சிருக்காரு, ஸ்டேட்டஸில் பார்த்தா அங்கே எஸ்ஐக்கு முத்துக்குள்ள ஸ்டேட்டஸ் இருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் வரும். பார்த்துருங்க, எனக்கு ஒரு ஃபீலிங் வரும், அந்தோனி முத்து எப்படி திடீர்னு எஸ்ஐக்கு மாட்டார், திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அவர் அந்தோனி முத்தா இருக்காரு, திங்கக்கிழமை எஸ்ஐக்கு முத்து ஆகிறாரு, புதன்கிழமை பீர் முகமது ஆகிறாரு, வேலைக்கிழமை அலிபாய் அப்படிமா. அப்படி இல்லை, நம்ம எந்த இடத்துல இருக்குமோ அங்கே சிறப்பான முறையில் இருக்கணும். கடவுள் அதை விரும்பலை, அதுதான் ரொம்ப சிறப்பு. அங்கேருந்தே வர அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அங்கே தான் ஆரம்பிப்பதுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கோபம் வந்துட்டு அப்படி எப்படி தொடர்ந்து வந்து ஆளை வெளுத்துரும். அதே மாதிரி தான் அப்படி தொடர்ந்து வந்து கடைசி நெஞ்சினாரு அந்த பதவியை பிடுங்குற அளவுக்கு போயிட்டார். என்ன பதவி? ஒரு அரசராக வச்சிருந்தார், ஓண்ட விழுந்து பிடிங்கி வேற ஆள் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு கடவுள் போயிட்டார். அப்போ அந்த நிலைக்கு நம்ம சிறப்பான விதத்தில் சிந்தித்து பார்க்கணும். அதனால நல்ல ஆழமாக சிந்தித்து பார்த்து, ஏசப்பா நான் உங்களை தான் விரும்புகிறேன், நம்பிக்கை அறிக்கை சொல்லணும் பார்த்தீங்களா, ஒரே கடவுளை விசுவசிக்கிறேன், நீங்கள் தான் என்னுடைய கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்லணும். சரியா? அப்போ அதை ரொம்ப சிறப்பாக நம்ம வணங்கணும், வழிபடணும். அந்த ஒரே கடவுள் தான் ஆராதனை, மகிமை, சோத்திரம் எல்லாமே யார் தான்? அந்த கடவுள். ஏன்னா இப்படி வீட்டிலே குழப்பமாயிரும், பையன் எங்கே தான் நம்ம அப்பா இருக்காரு, எங்கே தான் எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி குழப்பமாயிடும். அப்போ அந்த குழப்பத்தை வந்து சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்துடக்கூடாது. நம்ம ஸ்டெடியாக நம்ம இருக்கிற இடத்துல இருக்கணும். ஒரு வேளை இங்கே கிளியர் பண்ணதெல்லாம் பண்ணோம். இப்போ நம்ம ஊரை பொறுத்தளவு ஞானஸ்தானம் வாங்க வேண்டியிருக்கு, திருமணத்தை ஒழுங்குபடுத்த வேண்டியிருக்கு, அதெல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு நல்ல ஞானஸ்தானம் எடுத்துட்டு கோயிலுக்கு வந்துட்டு அதை சரி பண்ணும்.
அது சொல்றது சரியா தவறா? சரி மாதிரியும் இருக்கு, தவறு மாதிரியும் இருக்கு. என்ன அதனால அதை நம்ம கிளியர் பண்ண வேண்டியது நம்முடைய. ஆகவே இன்றைக்கு கடவுள் ஒவ்வொரு நாள் நம்மோடு பேசுகிறேன். இவ்வளவு நாள் உறவை பற்றி பார்த்தோம், மற்ற காரியங்கள் பார்த்தோம். இன்றைக்கு அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, அதை ரொம்ப சிறப்பாகவே செய்யறாரு. அப்போ நம்ம அதை பற்றி ரொம்ப கவனமாக செஞ்சு, கடவுளுக்கு பிடிக்கல, நான் வேற இடத்துக்கு போகிறது பிடிக்கல, வேற தெய்வங்களை வழிபடுறது பிடிக்கல, அவரை வழிபடுறதுதான் அவருக்கு பிடிக்கும். அப்போ அதை முயற்சி எடுங்க. ஒருவேளை நீங்க இங்கிருந்து அங்கே போனால் என்ன அர்த்தம்? நம்பிக்கையிலன்னு அர்த்தம். அப்படிதான் நம்பிக்கையிலன்னு அர்த்தம். அங்கே ஒரு இடத்துல நீங்கள் போங்க, அந்த கயிறு கட்டுறாங்க, கயிறு கட்டணும், உங்கள் பிள்ளைங்க 3 நாள் காய்ச்சல் இருக்கு, கயிறு கொண்டுட்டு போங்க அப்படிங்காங்க. நீங்கள் ஒன்று வேகமாக நினைச்சீங்க. பிள்ளையுடைய பாசம் அது ஒரு விதத்தில் இருக்கு. பிள்ளையுடைய பாசம் வேற ஒன்று. சிலர் நம்பிக்கை அது இதுன்னு ஒரு போராட்டம் வருது, பிள்ளையுடைய பாசம் வேற. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது? கொஞ்சம் தத்தளி போறது. சரி, ஒரு கைட்டு கட்டிடுவோமா, ஒரு கோழி அடிச்சோமா, இப்படிலாம் வருது. ஆனா இங்க ஸ்டெடியா இருக்கணும். அந்த அம்மா பாருங்க, என்னம்மா நச்சை வாசல் ஒரு அம்மா வராங்க பார்த்தீங்களா? ஏசு அந்த அம்மாவை மதிக்கவே இல்லை. அப்ப என்ன சொல்றாரு? நான் இங்கதான் இருப்பேன், நீங்க தான் நம்ம குணந்தர முடியும்னு சொல்லி அப்படி இயேசுவை சிக்கனை பிடிக்கிறாங்க. அப்படி பிடிச்சோம்னா அவங்க என்ன, இயேசுக்கு வேற வழி இல்லை, இயேசுக்கு வேற வழியே இல்லை, புதுமை செஞ்சுதான் ஆகணும், புதுமை செஞ்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு இயேசுவை திக்கு முக்காடு செஞ்சுட்டாங்க. அவங்க நம்பிக்கையில அவர் திக்கு முக்காடு இருக்காரு. என்னடா இப்படி ஒரு விசுவாசம் சொல்லி அவர் ரொம்ப வேதனை நிற்கிறார். அப்படி திகைப்புல நிற்கும் போது அந்த விசுவாசத்தை பார்த்து மெய்சிலுக்கு போய் அந்த புதுமையை கடவுள் செய்யணும். இயேசுவை திகைப்புக்குள்ளாகணும், அவரையும் திக்கு முக்காட செய்யணும், கடவுளையும் திக்கு முக்காட செய்யலாம். அது எப்போ? நம்ம நம்பிக்கை இருக்கும்போது ஆயிடும். அப்போ அது இதில் ஒரு விதத்தில் பிள்ளையுடைய பாசம், குடும்பத்தில் உள்ள சூழல் இதெல்லாம் வரும்போது கொஞ்சம் ஆடுது, கொஞ்சம் ஒரு தடுமாட்டம் வருது. ஆனால் அந்த தடுமாற்று மத்தியில் தான் ரொம்ப சிறப்பாக அவர் பிடிக்குன்னு சொல்லி இந்த பெண் நமக்கு கற்றுத்தருகிறார். ஆகவே ஒரே கடவுள், அந்த ஒரே கடவுள் எப்போது? காலம் முழுவதும் அவர் தான், காலம் முழுவதும் அவர் தான். அந்த காலம் முழுவதில் எப்போதும் அதில் காலம் ஊன்றி நிற்கணும். இந்த ஒரே கடவுளை எப்போதுமே காலம் ஊன்றி நிற்கணும். அப்போ அதற்காக சிறப்பாக மன்றாடுங்க. சில நேரத்தில் தவறு செய்திருக்கலாம், அங்கே ஓடிக்கலாம், இங்கே ஓடிக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம், இப்படி இருந்திருக்கலாம். அதுக்கு மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டு, ஏசுப்பா, ஏசுவை நான் உங்களை விட்டு அங்கே ஓடிருக்கேன், இங்கே ஓடிருக்கேன், அதனால் போனதெல்லாம் இருக்கட்டும், இனி உங்ககிட்ட இருப்பேன் அப்படின்னு சொல்லி வரம் கேளுங்க. கடவுள் நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பார். பக்கம் 42. ஏற்றுக்கொள்ளும் எம் இறைவா பலியே, எம் பலியை மாற்றிடுவாய் இறைமுனராய், இறைவா என் தலைவா. ஏற்றுக்கொள்ளும் எம் இறைவா பலியை, எம் பலியை மாற்றிடுவாய் இறைமுனராய், இறைவா எம் தலைவா. இது உந்தன் அருட்கொடையே, இது உந்தன் அருட்கொடையே. அன்புக்கு சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய திருப்பல் எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு கேட்டதாம்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறை பற்றி நீ காணிக்கைகளை ஏற்றரும். உம் திருமகனுடைய மாபெரும் அன்பின் பலியை நினைவுறு நாங்கள் எங்கள் பாதுகாவலி புனித லூர்தனை எடுத்துக்காட்டு பின்பற்றி உமது அன்பிலும் அயலார் அன்பிலும் உறுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதைகளை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம்
அவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாற்றிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாம். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி வெல்லவரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணூற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணரான உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அளித்ததார். உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்கள் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக ஒரு மாண்பை வானதுரணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட முழங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அறிந்த பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவுகூர்ந்து வாழ்ந்ததில் மப்பத்தை மீட்பளி கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தருள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவை நினைவுகூர்ந்தர்கள். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவேற செய்தர்கள். மேலும் உயிர்த்தல் மெதுநோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரன் சகோதரிகளை இறந்தோர் அனைவரை இரக்கத்தோடு நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றரும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலுமான தூய லூர்தன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உதவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாம் நிலை வாழ்வில் பங்குள் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்கும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
ஆண்டவரே, எழுந்து ஒரே கடவுள் உண்மை விசுவாசிக்கிறேன், நீரே எனக்கு முக்கியம், நீரே எனக்கு நிரந்தரம் என்பதன் அடையாளமாக நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிட்டு சொல்லுவோம். இந்நுழையில் இருக்கிற எங்கள் தந்தையே, போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்து தரலாம். ஆண்டவரே, தீமை அனைத்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் என்று நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக என் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதி உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருக்குறளுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழாக்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளிக்கிறோம். என்று வாழ்ந்து ஆட்சி செய்வர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. சிரித்த முகத்தோடு புன்னகை பொங்க ஒருவருக்கு ஒரு அமைதி சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருதுக்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் எங்களிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். பக்கம் 55. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவன் தரும் விருந்திது அதை உண்ண தடையற்ற. உரைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடையற்ற. இறைவன் தரும் விருந்திது அதை உண்ண தடையென்ன. உரைய வரும் இறைவனை நாம் ஏற்க கதவு திறந்தது அதன் உள்ளே வாழுவாய். உவகை என்னும் ஒளி கொணர்ந்து எம்மை ஆளுவாய். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. வானம் பொழிய பூமி விளைய வளமும் பொங்குமே. வளமே வரும் மொழியால் சோலை மலரும் எங்குமே. அன்புக்குள்ளே இன்றைக்கு இந்த திருப்பலியை சிறப்பு செய்திருக்கிற பரஞ்சோதி வெண்மதி ராஜா எஸ்தர் குடும்பத்தாருக்கு நம்முடைய நன்றிகளை கைத்தட்டி சிறப்பாக தெரிவித்து அன்புக்குள்ளே என்னைக்கு எத்தனை திருவிழா? வெரி குட், நல்லா ஞாபகம் வச்சுருக்கீங்க. 7ஆம் திருவிழா, நாளைக்கு 8ஆம் திருவிழா வெளியே வழிபாடு நடைபெறும். 9ஆம் திருவிழா நடைபெற போது வழக்கமாக நான் கவனித்தது, அந்த பூசை வழிபாடு நடக்கும்போது ஒளி சத்தமாக இருக்கு பார்த்தீங்களா?
இந்த பக்கம் இருந்து ஒரு சத்தம் வரும், அங்கேருந்து ஒரு சத்தம், வெளியே சத்தம் வரும். அப்போ அதை நம்ம குறைக்கும் போது தான் வழிபாடு நல்லா இருக்கும் இல்லைங்களா? முதல்ல நீங்கள் சத்தம் போட மாட்டீங்க, அப்படிதானா? நீங்கள் சத்தம் போட மாட்டீங்க. இந்த வழிபாட்டுக்கு வருவோம் பார்த்தீங்களா, நம்ம எல்லாரும் வருவாங்க. நம்ம எல்லாருமே சகோதர சகோதரிகளாக விஜய நாட்டில் வாழ்கிறோம். அது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவங்ககிட்ட வரும்போது கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு முதலே சொல்லிடுங்க. முடிஞ்ச பிறகு கொஞ்சம் வழிபாடு வருவாங்க, ஒரு சிலர் உணவு தருவார்கள், எல்லாம் சேர்ந்து எல்லாமே வரணும் நம்ம கண்டிப்பாக. அப்போ அவங்களுக்கு சொல்லி சத்தம் இந்த பக்கம் யாருமே இருக்கக்கூடாது, எல்லாமே ஃப்ரெண்டில் வந்து நீட்டாக அமைதியாக உட்காரணும். இந்த வழிகாட்டு குழு, அது ஒரு குழு நாளைக்கு உருவாக்கும். வழிகாட்டு குழு திரு பரஞ்சோதி, திரு ஜெயஸ்ராஜன், நீங்கள் 2 பேரும் தான் வழிகாட்டு குழு. வழிகாட்டு குழு பார்த்தீங்களா, கரெக்டாக அமைதிப்படுத்த நடிப்படுத்துற அவங்க 2 பேரும் கை தட்டி ஒரு பாராட்டு சொல்லணும். கை தட்டி அந்த 2 பேரும் சேர்த்து அவங்க கொஞ்சம் ஏதாவது சத்தம் கேட்கும்போது அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது, அதை சொல்ல வேண்டியது. ஆமாம், டிராஃபிக் போலீஸ் தான் வெளியே அதை தேவைப்படும். அப்போ அதையும் செஞ்சு கொஞ்சம் கூட்டத்தை அப்படியே 9 10 நைட்டு தான் வைக்கிறோம். அப்போ அதுக்கும் கொஞ்சம் உதவி செய்யும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளைக்கு சப்பரம் வந்து நிற்கும். நீங்கள் அந்த ஜோடனைகள் அலங்காரங்கள் செய்வதையும் அதை சிறப்பாக செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த சிறப்புள்ள காரியங்கள் அதையும் செய்யணும். முன்னாடி வழக்கமாக நம்ம வழிபாடு முடிந்த பிறகு 9 வழிபாடு முடிந்த பிறகு நம்ம தயார் பண்ண பார்த்தீங்களா? இப்போ அப்படி இல்லை, வழிபாடு நடக்கு முன்னாடி எல்லாம் ரெடியாக இருக்கும். வழிபாடு முடிந்த உடனே சப்பரத்தை நம்ம அச்சீவ் செய்கிறோம். அதன் பிறகு சப்பர அறையை அச்சீவ் செய்கிறோம். ஆகவே சிறப்பான விதத்திலே ஒரு அழகான அற்புதமாக நம்முடைய அன்னை லூர்து அன்னை நமக்கு தந்திருக்கிறார்கள். ஆகவே சொந்தக்காரவங்க, தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வர சொல்லி திருவிழாவை நன்றாக சந்தோஷமாக கொண்டாடுங்க. இறைவன் நல்லாக ஆஸ்வதிக்கணும். ஏன்னா சப்பரம் நம்முடைய ஒரு கனவு, நம்முடைய லட்சியம், அதை வந்து கடவுள் கொடுத்துருக்கிறார். அப்போ அதை நிறைவாக கொண்டாடணும், மகிழ்ச்சியாக கொண்டாடணும், எல்லாரும் சந்தோஷமாக சேர்ந்து கொண்டாடணும் பார்த்தீங்களா? அப்போ அதை செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வது. இந்த 2மே நீங்கள் கவனத்தில் வைத்து சிறப்பாக அருமையாக செய்தால் உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழூர் நாங்கள் அதை கண்ணியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறைவுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. இந்த இரவை மகிழ்ச்சியோடு கொண்டாட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. பக்கம் 73. முதல்வனின் தாயே, புதல்வர்கள் பணிந்தோம் உதவிட வாராயோ. உந்தன் அருள் நீரை தாராயோ. முதல்வனின் தாயே, புதல்வர்கள் பணிந்தோம் உதவிட வாராயோ. உந்தன் அருள் நீரை தாராயோ. வாழ்ந்திட துடிக்கின்றேன், எனக்கு வழிவகை தெரியவில்லை. வாழ்ந்திட துடிக்கின்றேன், எனக்கு வழிவகை தெரியவில்லை. கைகளை பிடித்திடுவாய் அம்மா, துயரின்றி நடந்திடுவேன். முதல்வனின் தாயே, புதல்வர்கள் பணிந்தோம் உதவிட வாராயோ. உந்தன் அருள் நீரை தாராயோ. அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.